கடாயில் ஜீரகம் 1 ஸ்பூன், நெக்ஸ்ட்டு வந்து வரமிளகா 5 6 போட்டுக்கலாம். 2 கைப்பிடி கொத்தமல்லி, வர கொத்தமல்லி, ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு வெந்தயம் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம பெருங்காயத்தூளே ஆட் பண்ணிக்கிறோம். வெந்தயத்தை 1 ஸ்பூன். இல்லை ட்ரை ரோஸ்ட்டு தான். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் கொடுத்து. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புளியை நம்ம ஊற வச்சுருக்கோம், அதையும் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கடுத்தது வந்து பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம 2 தக்காளி எடுத்துருக்கோம், அது நல்லா தூள் பண்ணதை கூட நம்ம ஒரு தக்காளியை கட் பண்ணி இது பண்ணியிருக்கோம். மிளகுத்தூள் நம்ம வந்து நம்ம வறுக்கையில் நம்ம போடல, தூளாக இருக்குங்காட்டிக்கு நம்ம அரைக்கையிலே நம்ம போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு அது கூட தக்காளி போட்டு ஆட் பண்ணிடுறோம். அது காட்டிட்டேன். கடாய் காஞ்சதுக்கப்புறம் கல்லெண்ணெய் ஊற்றி வச்சு நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் 3 எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக உப்பு போட்டுக்குங்க, பொரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக, தெரிக்காமல் இருக்கிறதுக்காக. உப்பு லைட்டாக போட்டாச்சு. நம்ம பூண்டு ஃபஸ்ட்டு வதக்கிட்டு ஒரு சின்ன வெங்காயம் பூண்டு 2 ஒட்டுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா பொன்னரமாக வணக்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் நம்ம கலருக்காக மிளகாத்தூள் லைட்டாக போட்டு மல்லித்தூள், மஞ்சத்தூள் 3 தூளையும் போட்டு நல்லா வதக்கிறோம். நம்ம ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, கருவேப்பிலை கூட அதை ஆட் பண்ணி நம்ம வதக்கலாம். அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளி, வதக்கிறதுக்கு ஒரு தக்காளி, அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் குழம்பு பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும், கெட்டியாகவும் இருக்கும். இது கூட நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு வந்து புளிக்குழம்புக்கு வந்து நம்ம எவ்வளோ போட்டாலும் தெரியாது, அதனால் கொஞ்சம் நம்ம இப்போ வதக்கிறதுக்கு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா அது கூட பூண்டு கூட நல்லா மேஷ் ஆயிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த அரைச்சி வச்ச விழுது விழுக மாட்டேங்குது, அதனால் ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கலாம். இது பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம். வடிகட்டி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா இது கொதிக்கட்டும். நல்லா கலக்கி விட்டு தட்டுப்போடு மூடி வச்சிடலாம்.
நல்லா கொதித்து நல்லா கொஞ்சம் இதாகிடுச்சு, சுண்டிடுச்சு. ஆனால் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். நம்ம பிரிஞ்சு வந்துருச்சா, இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு லைட்டாக வெல்லத்தை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது அடுப்பை. அவ்வளோதான், ஷேப் பண்ண வேண்டியதான். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டு குழம்பு இந்த குளிருக்கு வந்து நல்லா இதமாக இருக்கும். சப்பாத்தி, சாப்பாடு, ஒயிட் ரைஸு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு காம்பினேஷன் வந்து வத்தல் தான், அப்பளம். வாங்க சாப்பிடலாம். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு. இதுதான் புள்ளப்பத்த ரசம்னு சொல்லுவாங்க. சதை குப்பையெல்லாம் போட்டு இது பண்ணுறது. அதான்.